மருத்துவர் ராமதாஸ் குறித்து தரக்குறைவாக பேசிய முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் நீதிமன்றம் முன்பு வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் முதலமைச்சரை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. அவர்கள் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் திண்டிவனம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயிலில் நகர செயலாளர் விஜய் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் வழக்குரைஞர்கள் சமூக நீதி பேரவை மாநில செயலாளர் பாலாஜி, பாமக மாவட்ட செயலாளர் ஜெயராஜ், மணிகண்டன், ராஜாராம், ஜெயச்சந்திரன் உள்ளிட்ட வழக்குரைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உடனடியாக மருத்துவர் ஐயா அவர்களிடத்தே மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் சமூக நீதி பேரவை சார்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை அவர் சந்திக்க நேரிடும். தஞ்சையில் மாநகர மாவட்ட செயலாளர் சரவணன் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதேபோல் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்திய மாநில துணைத் தலைவர் ஹரிஹரன், மாவட்ட செயலாளர்கள் அலெக்சாண்டர் ராஜா, ரவி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். 2006இல் தமிழகத்தில் மைனாரிட்டி திமுக அரசு இருந்தது. அன்று பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவு கொடுத்து எந்தவித பலனை எதிர்பார்க்காமல் ஆதரவு அளித்தது. அந்த நன்றிகளை மறந்துவிட்டு ஒரு தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை தரக்குறைவாக பேசியதாக இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து கைது செய்யப்பட்டு மன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளோம். இதேபோல் கரூரில் மாவட்ட செயலாளர் PMK பாஸ்கரன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினரை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.